வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ உட்காந்து நிம்மதியாக கேளுங்க. மீனா முத்து கூட காரில் வர்றா. என்னதான் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணனாலும் ரெண்டு பேருக்கு இருக்கிற காதலும் வெளிப்படுது. அங்கே விஜயா அண்ணாமலை ஃபேமிலிக்காக ரோகிணி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சாஃப்ட் எமோஷனல் மூடு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முத்து தனியாக இருக்கிறான். ஸோ மீனா முத்துக்காக கொடுத்த சாப்பாட்டை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்போ மீனா பக்கத்தில் இருக்கிற மாதிரியே முத்துக்கு தெரியுது. ஆனால் உடனே ரியலைஸ் பண்ணனா மீனா அங்கே இல்லை. ஸோ அங்கே மீனா இல்லாததை பார்த்து முத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து செல்வம் அங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு முத்து எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சான். இவ்வளோ ஸ்ட்ராங் லவ் ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம முத்துவை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரேர் தான். அப்போ செல்வம் முத்துவிட நீ தங்கச்சி இல்லாத சோகத்தில் இருக்கிற, நீ தானே வீட்டு விட்டு போக சொன்ன, இப்போ நீயே ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடக்குது. அங்கே மீனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கு. அப்போ பூ வாங்க போகணும் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து முத்து அங்கே காரில் வரான். உங்களுக்கே தெரியுமே, இப்போ எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒரே சென்டிமெண்டல் ரொமான்ஸ் மூடில் தான் போயிட்டு இருக்கு. காரும் பூக்கடை கம்பெனியும் தான் அப்படின்ற சொல்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. பூ கட்டுற பொண்ணுங்க கூட ரெகக்னைஸ் பண்றாங்க. அப்போ பூ கட்டுற ஒரு பொண்ணு அண்ணனோட கார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சவாரி எதுவும் போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்றான். அப்போ எங்களை கோயம்பேட்டில் கொண்டு விட்டுருவீங்களா அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அவ்வளவுதானே வாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா முத்துவும் மீனாவும் பேசிக்காம மாறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஐ கான்டாக்ட்லயே காதல் ஃபீல் அதிரடியா இருக்குது. வெளியில சண்டை மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பியோர் லவ் தான். லாஸ்ட்ல அங்க இருந்தவங்க உங்களுக்குள்ள சண்டையா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப மீனா வர தயங்குறா. அதுக்கப்புறம் பூ கட்டுறவங்க அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேசாம இருக்கிறத பார்த்த உடனே பூ கட்டுறவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்தாதான் லவ் அதிகமாகும் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே வராங்க. அதுக்கப்புறம் மீனா இறங்கின உடனே சைலண்டா முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு கிளாசிக் மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் சரி முத்துவும் சரி மனசுக்குள்ள பேசுறாங்க. அப்போ மீனா வீட்டுக்கு வா அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொன்னீங்கன்னா நான் ஓடி வந்துடுவேன் அப்படின்னு யோசிக்கிறா. நான் வரேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னா உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு முத்து மனசுக்குள்ளேயே பேசிட்டு போயிடுறான். இதெல்லாம் போடுற மாசில் சென்டிமெண்டல் கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கு. அங்கே ரோகிணியும் மனோஜும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு இளநீரை 2 ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லவர்ஸ் மாதிரி. இந்த மாதிரி சாஃப்ட் மூடு சீனுக்கு நடுவில் தான் ஒர்க் ட்ராமா ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி குடிக்கிறத அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் அங்கே வர்றாங்க. அவங்க எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வேலை இங்கே கொடுக்க முடியாது, யாராவது ஒருத்தருக்கு தான் வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கணும், நாங்கள் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணை இவங்க வீட்டில் குக் பண்ணுறதுக்காக வேண்டி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அந்த சின்ன டிசிஷன் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்கிறா. ரோஹிணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. அந்த பொண்ணை விஜயாட்ட நடந்ததை சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சமைக்க சொல்லிட்டு இருக்கா. ரோஹிணி வீட்டுக்கு வந்த உடனே விதவிதமாக சமைக்கிறா. இதுக்கு எல்லாமே விஜயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கணுமே. இன்னும் இவங்களோட ரியாக்ஷன் சரியாகவே தெரியல. ஆனால் நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயா எப்படி பேசுவாங்க அப்படின்றது கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்தா காதலும் ஈகோ சாக்ரிஃபைஸ் எல்லாமே நிறைய லேயராக காட்டியிருக்காங்க. மீனா அண்ட் முத்து ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா மெல்ல ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் ரோஹிணி ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப் ஒன்று எடுத்திருக்காங்க. இது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செயின் ரியாக்ஷனாக இருக்க போகுது. இப்படி தான் ஒரு வழியாக இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீனா அண்ட் முத்து சேர போகிறாங்களா, இல்லை வேற ட்விஸ்ட் எதுவும் இருக்கா? விஜயா காமா இருந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல பிளாஸ்ட் ஆக போகிறாங்களா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம பண்ணுங்க. நாம நாளைக்கு எபிசோட்ல அகைன் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.